இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேரட் பீன்ஸ் போட்டும் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா பாயில் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா போட்டுக்கலாம். சேமியா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் விடுங்க, அவ்வளோதான். 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம் தண்ணியெல்லாம். ஓகே, தண்ணி ட்ரெயின் ஆகட்டும். நம்ம இப்போ சேமியா உப்பிட்டு செஞ்சுக்கலாம். ஆயில் ஊற்றிங்க, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஹீட் ஆகட்டும். கடுகு போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், கேஷ்யூ நட் போட்டுக்கலாம், க்ரீன் சில்லிஸ் போட்டுக்கலாம், 2 அனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பிங்கிஷ் ஆகட்டும், சாஃப்ட் ஆகிட்டு பிங்கிஷ் ஆகட்டும், அது வரைக்கும் வதக்குங்க. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் நல்லா சாஃப்டாக பிங்கிஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 செகண்ட் வதக்குங்க. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சு வெஜிடேபிள் சேமியா. மார்னிங் டைமில் நீங்கள் குயிக்காக செய்யணுன்னா ஒன் சைடு சேமியா வெஜிடேபிள் பாயில் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நீங்கள் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்தோம் அப்போ தான் இது நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சால்ட் போட்டுங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் உப்பு கம்மியாக இருக்குது, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, நம்ம சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கோகோனட் ஆட் பண்ணிக்கோங்க. கோகோனட் போட்டுட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், உப்பு டேஸ்ட் பார்த்துட்டோம், கோகோனட் போட்டோம். இந்த சூப்பர் டேஸ்ட் இருக்கிற சேமியாவை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டிஃபனுக்கு இதெல்லாம் சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஹோட்டலில் போய் சாப்பிட்ற ஃபீலிங்கே வரும். ஃபைனலாக கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டு.